சுறுசுறுப்பு அப்படி இருக்கணும்னா எத்தனை மியூசிக் கலைஞர் வந்தாலும் உங்களை அடிக்கவே முடியாது. கொட்டி மிருதகதா மோகன்தாஸ் துர்ராஜ் ஆடுறா நான் ரிவிட்டா வாங்கி போட்டாண்டா வெளியில ஏன்னா உங்கள்கிட்ட உள்ள ஒரு சுறுசுறுப்பு மத்தாங்கன்னா ஈடு கொடுக்க முடியாது. எவ்வளவு கம்பாடிக்கிறீர்கள் அதுல இந்த பணியிலையும் கொஞ்சம் கூட பதக்காமே அப்படி இருக்கானே அப்படி சுறுசுறுப்பா பார்த்தா நமக்கு நல்லா இருக்கு. 6 மணியை போட்டியை பார்த்தோம்னா ஏண்டா வெளியே வரலாம் இருக்கு. சரி அப்படி இருக்கு காரணம் என்ன மாட்டாலும் நம்மளே சுறுசுறுப்பா இருக்கோம். சரி ஆனா நீங்க சுறுசுறுப்பா நாள ஆரம்பிச்சாலு நீங்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி என்ன தெரியுமா இந்த பணியிலையும் ஒரு அருமையான கூட்டம் உட்கார்ந்து இருக்கியா கொல்ல கூட்டமா அப்படி இல்ல மனதை கொல்லக்கூடிய மனதை எல்லாம் ரசிய பெருமக்கிறான் எவ்வளவு வரிவேஞ்சாலும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல ஹலோ என் தம்பி குறைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படியே இருக்கேன். இந்த நாடகத்தை பார்க்க என்ன காரணம் தெரியுமா ஆசை கொடுத்து நம்மளை கூட்டியாந்து இருக்காங்க. பணின்னு நம்ம பார்த்தோம்னா வேற வேலை செய்ய பணின்னு அவங்க பார்த்தாலும் நம்ம படி செய்ய முடியாது. நம்ம படி குறைஞ்சு போயிடு. அதனால அவங்க படி சரியா சிறக்கணும் நம்ம எல்லாம் உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆர்வத்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படி தலையில முக்கால் ஓடி உட்கார்ந்து இருக்கிற எப்படி என்ன தம்பி அதெல்லாம் மனம் மாறிட்டாங்க. ஆனா நீ வேலையா பணியிலான போட்டிருக்காரா தம்பி இருந்தாலும் புகழையா பார்க்க பாவமா இருக்கு. காசை கொடுத்தா எங்களுக்கு கொட்டாங்க காசை கொடுத்தா நீங்க ஊரா முக்காடு உள்ளபடி அவங்க தான் நமக்கெல்லாம் தெய்வம். ஏன் தம்பி இந்த பணியில உட்கார்ந்து நம்மள பாக்குறாங்க கிடையாதுடா. அவங்க என்ன பாக்குறான்னு என்ன காரணம் தெரியுமா அதுதான் இந்த நாடக கலைக்குள்ள மரியாதை. இன்னும் அறியாத கலையா நாடகம்லாம் இப்ப யாரு பாக்குறா உண்மையிலே சொல்றேன் நாடகத்தை ரசிக்கிற நம்ம பகுதி மட்டும்தாயா. ஒரு சில பகுதிக்கு போனோம்னா ஏண்டா நாடகத்துக்கு போகணும்னு ரொம்ப விருப்பம் இருக்கு. எந்த ஏரியா சொல்லு அது ஒரு சில ஊரு அது வேணா விட்டு சொன்னோம்னா வேற அந்த ஊருக்கு போய் சொல்லுவாங்க ஊரை சொன்ன உசிலப்பட்டிக்கு பக்கம். ஆமா மதுரைக்கு அங்கிட்டு உசிலப்பட்டி பக்கம் மதுரைக்கு அங்கிட்டு சொல்லி விட்டுருவான் உசிலப்பட்டி. காரணம் என்ன தெரியுமா இப்பதான் நான் நாடகத்துக்காக கூட்டம் போடுது எல்லா ஆடல் பாடல் கரகாட்டம் ஒயிலாட்டம் அம்மனை கூட்டி டான்ஸ் அது எல்லாம் ஒண்ணுதான்டா. நான் இப்படி சொல்றேன் நீ அப்படி சொல்றேன். இதுக்குதான் பார்த்தா கூட்டம் அப்படியே திருப்பத்தூர் வரைக்கும் கத்திக்கிட்டு ஏறுது. கூட்டத்தை சொல்றையா நாடகம்னா வீட்டுல உள்ள கிளவிட்டே கூடாது எங்கிட்ட படுக்க போட்டு விட்டு நம்ம வேற சோழி செய்ய எல்லாம் கம்ப்யூட்டர் காலமாயி போச்சுடா. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் செல்போன்ல எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சுட்டா. இப்ப நம்ம ஆளுகெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கான்னு நீ நினைக்கிற அவங்க வேலை கூட சரியா நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலும் அன்னைக்கு அவங்க கம்பெனி இருக்கு எல்லாம் இருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீ வேற அப்பெல்லாம் செல்போன் கண்டுபிடிக்காத நேரத்தில் இந்த விஷயம்லாம் குறைவா இருந்துச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று சொல்றாருன்னா வண்டி மாடு கட்டிக்கிட்டு அப்படி வந்து ஒரு 10 நாள் கழிச்சா தான் துர்ராஜா பார்க்க முடியும். நான் மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு ஆத்த குடிக்க வந்தா நீ அங்க இருந்து திருப்பத்தூர்ல நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அங்க மாட்டு வண்டியை கூட்டிட்டு வந்தா அங்க இருந்து காலக்குடிக்கு போயிடும் சொல்லுவாங்க. இப்படி கிடையாமா இப்படி கிடையாச்சா பார்த்தா மாட்டு வண்டி மாறி செத்து போயிரு அப்புறம் உன்னைய பார்க்க முடியாது. ஆனா இப்ப உள்ள நகரிய காலத்துல எல்லாம் செல்போனு யாரு எங்க இருந்தாலும் ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி என்னைக்கு நமக்கு அட்வான்ஸ் விட்டாலும் அன்னைக்கு அவங்க ஆளுகளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல நாடகம் வைக்கிறாங்க உள்ளே நான் நாடகம் பார்க்க வர மாட்டேன் உன்னை பார்க்கறதுக்கு தான் வருவேன். ஏன்னா அந்த கூட்டு பார்க்கறதுல எல்லா விஷயமும் நடக்கு தெரியுமா அங்க நடக்குதோ இல்லையோ அது சரி. ஏன்னா இங்க கூட்டு பார்க்கறதா எல்லாம் சுதந்திரம். புட்டாடி புடிக்கிற பார்க்க மாட்டா புடிக்க புட்டாட்டிய பார்க்காது புள்ளைய பார்க்காது புள்ள இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம ஆளுங்க தாக்கல போட்டு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நீ வந்துடணும் புள்ள அப்படின்னு. ஆனா அதுல நம்ம புண்ணியவதி அவங்க அங்க இருந்து செல்போன் வச்சிருவாங்க. எங்க நாடகம் பார்க்கிற இடத்துல என்ன கொஞ்சம் நஞ்ச கூட்டமா இருக்கு எப்படி உங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஆளுங்க அவங்க எங்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஐடியா வச்சிருப்பாங்க. பச்சை கலர்ல பாவாடை சிவப்பு கலர்ல தாமணியை போட்டுக்கிட்டு எவ்வளவு பெரிய கூட்டம் பண்ணாங்க நாங்க கண்டுபிடிக்க போறேன் அம்மா ஆளுங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா நேருக்கு மேல அமைச்சு போயிடும். ஒரு 20 பச்சை கலர் பாவாடை ஒரு 30 சிவப்பு கலர் தாமணியா இருக்கு. நம்ம ஆளுங்க தேர்வாவது அதுல எங்க நம்ம ஆளை வர சொன்ன கம்பெனியே காணாமே அப்படி அதுக்கு நம்ம ஆளுங்க ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிழிஞ்சு போன ஒரு 10 ரூபாய் ஜோப்புல வச்சிருந்து அப்பவே கண்டுபிடிக்கணும் எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு அன்பளிப்பு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கூட்டாளி பட்டி சோழமுத்து அவர்கள் பப்புனாக நடிக்கும் சக்திராஜ் அவர்களுக்கு 10 ரூபாய் அன்பளிப்பு அவங்க ஆளை கண்டுபிடிச்சு ஆகா நம்ம ஆள் வந்துட்டான் போல் இருக்கிறான் நம்ம புண்ணியவையை கண்டுபிடிச்சுவாங்கல்ல நம்ம ஆளை அன்பளிப்பு கொடுத்துட்டா வந்திருக்கான் போல் இருக்குது. இப்படி ஒரு சில வேறு இதுலயே வேலையாற்றிடுவாங்க.
ஆனா ஒரு சில கம்பெனி சரி. இத கெடுக்கிறதுக்குனே பாதி கூட்டம் வந்திருக்கு. அது எப்படி நம்ம ஆளு வர்றாங்க கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சத்தியமா சொல்றேன் பண்ணின்னு மட்டும் அசந்தாயினா நம்ம கம்பெனி குளோஸா போயிடும். ஒண்ணு நீ முடிச்சு வந்து கெடுக்கணும் இல்லைன்னா நான் அதை கெடுக்கணும். அப்படியா நீயா குடிச்சுட்டு வந்தாலும் இதை கெடுக்கணும்னா குடிச்சுட்டு இல்ல இதுல ஒரு சில கம்பெனி எந்த பாவம் வேணாலும் செய்யலாம், இந்த பாவம் மட்டும் செய்யக்கூடாது. ஆமா ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருக்கையில எட்டி பாக்குறது, அதை பிரிக்கிறது, அதே மாதிரி காத்திய மாதம் நாய கல்ல விட்டுக்கிட்டு எரிகிறது, இதெல்லாம் உனக்கு தாண்டா தெரியும். இதெல்லாம் செஞ்சா 111. இதெல்லாம் ஏன் அவன்கிட்ட சொல்றியா இந்த மாதிரி காரியத்தை அவன் செஞ்சாங்க? இல்ல இல்ல இதெல்லாம் செஞ்சா 111 பசுமாட்டை கொண்ட பாவத்துக்கு ஆளாகும். அது என்ன 111? ஒரு மாடு 6 மாசம் சென. இவனை அன்னைக்கு யாரு முடியல எனக்கு இம்சை புரியாது வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா அதனால நீ சொல்றது ரொம்ப சந்தோஷம் நம்பி. முடிஞ்சவங்க சிலாக முடியாதவங்க எங்களை பாத்துக்கிட்டு ஏன்னா நாடக காசை கொடுத்து நாடகம் அதுல இன்னைக்கு நாடக சிறப்பான நடிகர்கள் வெறும் பொறுக்கி அவ்வளவு போட்டு நல்ல நடிகரை பொறுக்கி எடுத்து போட்டு பெட்டிக்காரன் ஒரு பொறுக்கி, மிருதங்காரன் ஒரு பொறுக்கி, ஆல்ரோடுக்காரன் ஒரு பொறுக்கி, தாளக்காரன் ஒரு பொறுக்கி, தப்புன்னு ஒரு பெரிய பொம்பளை பொறுக்கி. அப்புறம் என்ன மைக்கு என்ன மைக்கு பொறுக்கி பொறுக்கியாடா நல்ல பப்புன்றா அப்படின்னு சொல்றா. இப்படி ஒரு நல்ல நடிகரை போட்டாலும் நாடக சிறப்பா இருக்கா நம்ம தான் நடிச்சா போதுமா? ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா ரசிகர்கள் நீங்க கலகல நினைச்சிட்டு தம்பி நான் அங்கே சிரிக்க சொன்னேன்டா, உன்னையாடா சிரிக்க சொன்னேன். அப்படி சிரிச்சுக்கிட்டு தான் நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இது வச்சுக்கிறீங்க நாங்கெல்லாம் சேர்ந்து 100 நாள் வேலை பார்த்துட்டு போயிருவோம். உங்களுக்கு காசு போச்சு. என்ன வேலை? 100 நாள் வேலை. அது என்னடா அது? கம்மாக்கில இறங்கி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்ணிவிட்டு வரையில 2 எட்டு விறகு புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்ணி அங்க வச்சு கணக்கு எடுக்கலாம். எப்படி நம்மளால 100 நாள் வேலைக்கு போகும் போல அங்க கணக்கு எடுக்கலாம். என்னன்னு இப்ப யார வச்சிருக்கா, யார கூட்டிட்டு ஓடுனாங்க, மகளிர் மன்றத்துக்கு யாரு பணம் கட்டினா கட்டல, இந்த கணக்கெல்லாம் அங்க. அது மட்டுமா உனக்கு விஷயம் தெரியுமாடி? என்ன நம்ம கருப்பாய் இருக்கார்ல, அவ வீட்டுக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல எவனா வர்றான். அப்படி 10 மணிக்கு கருப்பாய் வீட்டுக்கா? நீ ஏன் 10 மணிக்கு கருப்பாய் வீட்டுக்கு நீ போன? எனக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ண? அப்ப 2 கண்ணாடி பிள்ளைகளுக்கு இங்க தானே. அதே அப்படி தவறா சொல்றாடா தம்பி. காரணம் என்னன்னா முதலாளி சரியில்லைன்னா தொழிலாளி இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம மக்கள் அப்படி இல்லையா? நம்ம மக்கள் அப்படி இல்லை. வாங்குற காசுக்கு உழைக்கிற மக்கள் நம்ம நிறைய வரிப்பட்ட காசுல நம்மளே எல்லாம் கூட்டி வருவாங்களா? அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வச்சிருந்தாலும் வெடிவரைக்கு எத்தனை வலிமை நாடகம் பார்த்திருந்தாலும் சரி, இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகத்தை அனைவரும் வெடிவரைக்கு அமைகாத்திருந்த எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி எப்படி தெரியுமா? வாங்க 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 வந்து ஆட்சி தாங்க, வாங்க 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 வந்து ஆட்சி தாங்க, வாங்க வாங்க வந்து ஆட்சி தாங்க. எங்க கலைவர ஆட்சி நீங்க சொல்லுங்க சொல்லுங்க வாங்க வாங்க வந்து ஆட்சி தாங்க. நீங்க குறுகிருந்தா பொறுத்து நீங்க கட்டவே வாங்க வாங்க முறையாக ஆனா என் அன்பும் அவனா என் ஆக்கமும் ஈனா என்ற இன்பமும் ஈயனா என்ற ஈகையும் ஊனா என்ற உண்மையும் ஊனா என்ற ஊக்கமும் ஈனா என்ற எண்ணமும் ஈயனா என்ற ஏற்றமும் ஐயனா என்ற ஐம்புலங்களும் ஊனா என்ற ஒற்றுமையும் ஒவ்வொரு என்ற ஒருமைப்பாடு கொண்ட நல்லவர்கள் வாழக்கூடிய நகரத்திலும் புன்னகரம் வாழக்கூடிய எருமைப்பட்டி சேகரம் கூத்தாடி வட்டி ஸ்ரீ வேம்படி ஐயனா திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்ற நெல்லில் கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம். நாடகத்தில் நடிக்கக்கூடிய நாடக நடிகர்கள் முத்தமிழும் முறையாக கற்று சென்ற பேர் புகழ் விடக்கூடிய அன்புக்கு பாச
பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை எங்களது திண்டுக்கல் சி.வி. செங்குட்டுவன் அவர்கள் இன்னும் வேளாண் வரும் பத்ரா காய்ச்சல் காத்து கொண்டிருக்கிறார். அன்பு சோதரி கரூர் எஸ் சாந்திஸ்வரி என்னிடம் பள்ளியோட காய்ச்சல் காத்து கொண்டிருக்கிறார். இவருக்கு பாட்டா நாரதர் எப்படித்தானா என்று பாட்ட வைக்கிறோம். அருமை சோதரி எங்களது உரப்பம் பற்றி பி பெருமாள் ராஜ் அவர்கள் ஆறுமணிய சக்கரவர்த்தி அருமை சோதரி எங்கள் கோவில் பற்றி அழகேசன் ஆறுமணியார் கீழ்படி செய்ப்பார். ஆதாரோ நீதானே எத்தனை பெட்டி வந்தாலும் ஓம் பெட்டி ஒரு பெட்டி எல்லாரும் வச்சுக்கோங்க. ஆறுமணிய பெட்டி உமர் பெட்டி அஞ்சலை பெட்டி அதை விட நல்ல பெட்டி. ஏதுக்கு ஆறுமணிய பெட்டி பேர் வச்சாங்க? 6 மணிக்கு முடிக்கிறாங்க. 6 மணிய பெட்டி 7 மணி வரைக்கும் அஞ்சலை பெட்டி ஏன் சொல்ல தெரியுமா? 5:30 மணிக்கு நாடகத்தை முடிக்க சொல்றேன். நல்லா அடுத்தபடியா நீ எப்பப்பா போகும்தான் இருப்பா ஊருக்கு நொறுக்க முடியாது. அருமை சோழர் மிருதகத்துவான் மிருதக சக்கரவர்த்தி அன்பு பாசத்துக்குரிய அருமை சோழர்கள் அவர்கள் கோயில் பி மோகன்தாஸ் பி அவர்கள் மருதங்க மற்றொரு சேர்ப்பார். அடிக்க முடியாதா? ஏன்னா நாடக உலகத்திலே பிஏ படிச்சு வாசிக்கிற ஒரே ஆள் மோகன்தாஸ். எப்படி வாசிக்கிறான் பத்தியா? வாசிப்பெல்லாம் பின்னி எடுக்கிறாங்க. அருமையான வாசிப்பு இருந்து என்ன பண்ண ஏண்டா இப்படி எல்லாம் வாய்ச்சதுனால நடக்கிற கல்யாணமே நின்று போச்சு. என்ன அப்படி சொல்ற? கல்யாணம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி எல்லாம் இருக்கு சொல்றாங்க. என்னடா கல்யாணம் வாசிக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு என்னடா பிரச்சனை? பொண்ணு வாத்தாச்சு பேசி முடிச்சாச்சு. சரி கல்யாணம் ஒரு வாரம் தான் இருக்கு. கட்டிக்க போற உள்ள முன்னாடி உட்கார்ந்து நாடகம் பாக்குது. நம்ம வீட்டுக்காரர் எப்படி மிருதங்க வாசிக்கிறாரு. நாடகம் முடிஞ்சுல அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்லிருச்சு. சரி இந்த மாப்பிள்ள வேணா கல்யாணத்தை இருப்பாரு. என்னைய நல்லத சம்பாதிக்கிறாரு. கை நிறைய சம்பாதிக்கிறாரு. சங்கத்துல பொறுப்புல எல்லாம் இருக்காரு. கமிட்டி நம்பர் இல்ல குணம் என்ன பழக்க வழக்கம் சில நேரம் சரி இருக்காது. அது என்னோட சேர்ந்து அப்புறம் போயிருக்கு. அப்படினாலும் அந்த பிள்ளை சொல்லுது காரணம் கேட்டா அந்த பிள்ளை சொல்லுது அவங்க அப்பா கிட்ட ஏன் நின்னுச்சு ராத்திரி உட்கார்ந்து நாடகம் பார்த்தேன். சரி 8 மணி நேரம் அந்த செத்ததோட போட்டு இந்த அடி அடிக்கிறாரு. சரி அதாவது கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணத்துக்கு அப்புறம் நாடகத்துக்கு போயிட்டு வந்து கனவு காட்சி அடிச்சாருன்னா யார் வந்து திறக்கிறது? அட பாவி எனக்கே பயமா இருக்கு. செத்ததோட இந்த அடி அடிக்கிறான 70 வயல ஏன்டா போற கல்யாணமே நடக்கலையா? நடந்துச்சு. அது தங்கச்சி 2 இருக்கு. அது 2 நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு போட்டி அது இருக்குல்ல. எப்படி என்ன போட்டி நீ கேக்குறா? என்ன போட்டி? அது நீ வச்சிருக்க தோல் மாதிரி நல்லா அடி வாங்க போல. உனக்கு விளக்கம் ஏண்டா அவன சொல்லணும். ஏண்டா உடனே உங்களுக்கு மோகன்தாஸ் நல்லா இருப்பா. ஏன் வீட்டு பக்கம் சொல்றாங்க? நான் வீட்டை காலி பண்ணிட்டேன். முகலைய பாரு வீட்டை காலி பண்ண தேடியாவது முடிச்சிருவா போயிருக்கிறேன். அடுத்தபடி அவன் புலவாத்திய மன்னர் புலவாத்திய சக்கரவர்த்தி எங்களது காரைக்குடி காண்டாமனுகம். உன்னைய தாண்டா சொல்றேன். ஆள் குண்ட குட்டியாங்கன்னா அடியால குட்டியாந்து வச்சிருக்கீங்க. கும்பல் அல்ல எரும மாடு மாதிரி பயமா இருக்கப்படி யாரை பார்த்து எரும மாடுதிய? உன்னைய தாண்டா சொன்ன எருமை. எரும மாடு என்ன கலரு? கருப்பு. நான் கருப்பா இருக்கவும் தானே என்ன எரும மாடுதிய? எரும மாடு கருப்பு தானே. அதுல இருந்து வர்ற பால் வெள்ள. அந்த மாதிரி அண்ணன் கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ள. அண்ணன் கருப்பா இருந்தாலும் உங்களுக்கு பால் இல்லையோ? உலகமே செல்லுதாடா சிலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பது சிலர் வாழ்க்கையில ஏன் வாழ்க்கையும் சீரழிக்க முடிச்சு அப்புறம் சொல்றேன்னு சொல்லு. எனது சொந்த இந்த செல்ல கண்டுபிடிச்சவங்க பார்த்தா தூக்கி போட்டு அதுலயே மிச்சு போடுவீங்க. எங்கும் நிறைந்திருக்கு செல்லு செல்லு பல குடிய கெடுக்க வந்த செல்லு செல்லு சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு கோவிந்தா இப்பெல்லாம் சாமியாரு
கையிலையும் செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு ஆபாச படம் பார்க்க அது என்ன ஆபாச படம் தெரியலையே தம்பி. அண்ணே நீங்க செல்லுல வச்சிருக்கீல்ல ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு இதுவா நாகரீகம் சொல்லு சொல்லு இதுவா நாகரீகம் சொல்லு இதுவா நாகரிகம் செத்தவன் செல்லுலதான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். எப்படி உங்க அண்ணன் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு, வண்டியில வரையில அண்ணன் இன்கம் கால் அட்டன் பண்ணாரு. அண்ணன் போயிட்டாரு. அவர் போய் 500 ரூபாய் விலை மதிப்புல செல்லு உயிரோட இருக்கு. விலை மதிப்பே செல்லு உயிர் தான் போயிடுச்சு. பொண்டாட்டி புள்ள எல்லாம் பாட்டு நீ போட்டான். சம்பளத்தை வாங்கி அண்ணன் சேர்ந்து காசு ஏத்துறாரோ இல்லையோ, ஊர்ல வச்சிருக்க உங்களுக்கு பூரா அடப்பறல காசு ஏற்றி விட்டு வீட்டுக்கு வரையில வெறும் கையோட தான் வர்றது. இந்த பாட்டு அவருக்கு தானே பாடுறேன். உங்களை சொல்ல முடியுமா? காரைக்குடி சங்கத்திலே அரிச்சந்திரன் எங்கு நிறைந்திருக்கு தெய்வமாக மதிக்க போட்டுதான் ஜாலியா பேச வேண்டும் செல்லு போட்டுதான் எப்படி சொந்த வந்தோம்னா சொல்லிருக்கு. ஐயர் தாடி எடுத்து கொடுக்க நல்ல நேரம் பார்த்து நான் கட்டின தாடி அடகு வச்சுட்டு அந்த காசுல செல்லு வாங்கிட்டு வந்து செல்லு எங்கே தொங்குது? எங்க தாடி எங்கே தொங்குச்சோ செல்லு அங்கேதான் தொங்குது. ஏன்டா அங்கே போடுறாங்க? மேடான இடத்துல டவர் கிடைக்கும். எங்க இருக்கு படிக்கிற காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. காதல் கள்ள காதல் நல்ல காதல் இருக்குல்ல. எப்படி நல்ல காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவாங்க? யாரு? பெத்தவங்க கூட பிறந்தவங்க சண்டைக்கு வருவாங்க. கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு? அந்த பிள்ளையோட புருஷனும் நம்ம பொண்டாட்டியும். கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதான். அதுல அளவோடு பேசினாலும் நன்மைதானுங்க. ஏன் சொல்றான்? நம்ம வயலை செல்ல கையில எடுத்துட்டா போறோம். ஓகேவா ஓகேவா எதுல வைப்பாங்க அப்படின்னு அங்கிட்டு 2 மணி நேரம் பேசுறாங்க. வைக்கிறதையே வச்சாதான் விடுவாங்க உள்ள. அதுல அளவோடு பேசினாலும் நன்மைதான். படிக்கிற பிள்ளைகள் தேவையா சொல்லு
ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க அருமையான பாடல், திரைப்படத்துல கூட ஒரு பாடல யாரும் பாடல இது வரைக்கும். ஆனா ஒரு நாடகத்துல ஆடோடு வாசிட்டு ஒரு பாட்டு அப்படி செல்வ மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்தை பார்த்தா பாடுறா பத்தியா? உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. பாட்டை எழுதுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அன்னைக்கு எங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், ஒரு பொம்பளை சேலையே இல்லாம முடியாது. அந்த அம்மா புரிச்சன் தண்ணியை போட்டு பஸ் ஸ்டாண்ட் நடக்கான்னு யாரோ வீட்டுல சொல்லிருப்பா அவள. அங்க இருந்து வேகமா முடியாது சேலை இல்லாம, இந்த ஆளு வேட்டி இல்லாம பஸ் ஸ்டாண்ட் நடக்கிறான். ஏன்டா என்னைய கூட்டிட்டு போயிருக்கப்படாது? ஏன்டா அம்மனை கூட்டி படமாக்கவா? பார்த்தா அந்த அம்மா பதவி அடிச்சு ஒடியாந்து என் புரிச்சன் எங்க கிடக்குறாரு அப்படிங்க. இந்த வாரம் உன் புரிச்சன் கிடக்குறாங்க, சரி உள்ள தூக்கிட்டு போகுது போல வீட்டுக்கு. புரிச்ச மேல இவ்வளவு பாசமா அப்படின்னு பார்த்தா வந்த உங்களை என்ன தெரியுமா பண்ணுச்சு? என்ன? அவர் டிராயர் பைக்ல கைய விட்டுச்சு. என்ன எடுத்துச்சுன்னு தெரியல. இருந்த சில்லற காசு, நோட்டு, செல்போன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புரிச்சன் அங்கே போட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. நல்ல புண்ணியவதி. செல்போனுக்குள்ள மரியாதை கூட இப்ப புருஷனுக்கு இல்ல. அருமையான பாடலை பாடி இருக்காரு. ஆனா இந்த பாட்டை நீங்க வாங்கிய வச்சியா? உங்க முகரையில முள்ள வெட்டிக்கிட்டு அடிக்க ஏன்டா இழுச்சா போயல காலக்குடியில செல்ல தூக்கி மேல காதுல பேச வச்சவன் நாடாக்குடியில ஒன்றுதான் எடுத்தேன். நீங்க நீங்க அடுத்தவருக்கு பாட்டு பாருங்களோ? அந்த போன் பூரா எனக்கு வந்தது நினைக்கிறீங்களா? வேற அதுதான் தப்பு. இவங்க நம்பர்னு சொல்லி என் நம்பரை கொடுத்துட்டேன் அந்த பிள்ளைகிட்ட. அது ஓயாம எனக்கு போன் பண்ணி அண்ணன் எங்க இருக்காரு, நாடகத்துக்கு போயிட்டாரா? அடுத்தபடியாக தாய்ந்த தாள பரிசு சேவைகள் அவசர வளையம் ஜோதி வரையிடம் தாளம் ஷேப்பா சுந்தரி நாட்டிய காரகை நடன பேரொழி. உனக்கு என்ன செய்து பணிக்கு காட்சிக்காரப்புள்ள அருமையான உள்ள சிம்ரன் மணி இன்னைக்கு வந்திருக்கிறான். வெளியில மரத்தை எனக்கு அருணா கொடினா புருன்னு இருக்கு. சூப்பரான பிள்ளைடா. அதே கப்பா நக்குமா இடுப்பு ரம்பா தொடை. அதே ரம்பாவுக்கு எதிராக பெருசு கும்பா. ரம்பாவுக்கு எவ்வளவு யாருடைய பற்றி எதை கண்டுபிடிச்சிருக்காங்க பேச்சு. அப்படி ஒரு அழகுடா. அப்படியா? அப்படியே ஆளு கிளி மாதிரி. எப்படி சீட் எடுக்கமானே என்ன ஜோக்கியம் பாக்குறேன். கிளி மாதிரி அழகுடா. வந்திருக்க பொம்பளை பிள்ளைக்கு ஆடி வந்தா 16 ஆடாம வந்தா 4 பேர் எதுக்கு இருக்க? ஆட்டி கட்டினாச்சு இழுத்து விடுற மாதிரி. எதுக்கு மயில புடுங்க வந்திருக்கேன்? அது நாங்க சொல்லுவோம். பேசாம நீ என்னடா தண்ணி பாக்கெட் போயிட்டு மாதிரி அடுத்து பாக்கெட் வருது, அடுத்து கப்பு வரும். இங்க ஒரு உட்கார்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அருமை சோதனை புதுகை ரோலாச்சல் ஒரு பாத்து போட்டு நல்லா இருக்கு. சுறுசுறுப்பு சிங்கார சரக்கு நல்ல சரக்கு அங்க கும்பல் நம்ம சரக்கு நல்ல சரக்கு கும்பல் நம்ம சரக்கு ஊத்திக்கிட்ட வீட்டுக்கு ஊத்திக்கிட்ட வீட்டுக்கு துள்ளிக்கு புகழ மேல ஏறி போய் சிலுக்கு 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 சில்லுக்கு சிலுக்கு போய் பாடி மட்டும் குட்டி வீட்டுக்கு பாட்டா தப்பு தப்பா என்னடே அது என்னடா வாடி மொட்டா குட்டி வெளியே வாடி மொட்டா புள்ள வெளியே அப்படி சொல்லிட்டு பாண்ணே ஏன் கதையா சரியா கேட்கலையோ? பொம்பளை பிள்ளைக்கு நான் ஒரு பாட்டு பாடவா? நீ ஏத்திக்கு போட்டி எவ்வளோடா? புது பாட்டுன்னு. சரி பாடு, புதுசா தயார் பண்ணி பாடு பாடு. மாசமா 6 மாசமா நீ நிறமாசமா நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஐயோ ஐயோ பாட்டுகிற பத்தியாடா ஏண்டா நல்லா எனக்கு ஏண்டா துராசு எதுக்கு ஓடுவியா? இல்ல மாசமா இருக்குமோன்னு பாத்தேன். நீங்க நிறமாசமா இருந்தா விட மாட்டீங்களே. நிறமாசம் பார்த்தா விட மாட்டா. சரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே ஒரு விஞ்ஞானி தான்டா. அலையாஷா தாட்சிக்கிற பிள்ளைக்கு அருமையான பாட்டு. அதே மாதிரி தம்பிக்கும் பாடிங்க. சூப்பர் பாட்டு. அப்பதான் நாடகத்தை தூக்கி நிப்பாட்டுவேன். எதுலனே உங்கள் நின்று உங்கள் அன்பை ஆசிரியர் கதறக்கூடிய உங்கள் சக்தி ராஜா பொப்பொன்று எல்லாமே நன்றி பாடு தம்பி. நன்றி நன்றி. பாடு பாடு பாடு. பொம்பளை பிள்ளை வேற சொன்னா விழுந்து விழுந்து பாடுனா, உங்க வேற சொன்னா ரேடியோ சுட்டு ரேடியோ சுட்டு என்னடா ரேடியோ சுட்டு ரிப்பேர் பாத்துக்கிட்டு ஒரு பாட்டு நல்லா பெருசா 4 பேர் பெருசா வீடு மணி புறவே வீதி மணி மனைவி காதலை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி
சுகமுனா வருது. ஏத்தா புண்ணியவதி கீழத்திலே வாய்க்கிற ஏன் என்னைய தூக்குறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமோ? ஏதோ நடந்திருக்கு. வெட்டிக்காரர என்னங்க அவர் மனசு உடைஞ்சு போற மாதிரியா பாட்டு பாடுறது? மனசு ஆமா, அவர் பாட்டுக்கு மனசு உடைஞ்சு ஏதாச்சும் குடிச்சு செத்தானா அவன் குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது? அப்படியெல்லாம் ஒரு மருந்தை குடிச்சு ரோசமாடான்னு நினைக்கிறியா? என் சம்பளத்தை வேணாம் தரேன். ஒரே ஒரு மாட்டு பாடு, அதோட நல்ல அண்ணனை உச்சத்தி பாடுறா. பாருடா. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, என்று ஒரு பிள்ளை என்று என்று ஒரு மலர் இருக்க, என்று ஒரு பிள்ளை என்று என்று ஒரு மலர் இருக்க, எங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே, நக்கி மகனே, நக்கி மகனே, நக்கி மகனே. ஒரு பாட்டெல்லாம் யாரா சொல்லி மோகன்தாஸ் இங்க வந்து ஏன் பிறந்தா செல்வமைனன் பாட்டுல இருக்கு. பாத்தியா திரைப்படத்துல அந்த பாட்டு செல்வமகன் தான் வரும். அந்த பாட்டை உங்களுக்கு பாடுனா அப்படித்தான் பாடணும். என்னன்னு என்ன காரணம் அந்த பேர் வர்றதுக்கு? 10 வருஷமா உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளை இல்ல, போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. உங்க அப்பா பழனி முருகன் வேண்டிக்கிட்டாரு, உன் வாசலுக்கு வர எனக்கு ஒரு குழந்தைய குடுறா முருகான்னு. என்ன முருகன் என்ன புள்ள பக்கிற கம்பெனியா வச்சிருக்காரு? அவர் அஞ்சான கோவணத்தோட இருக்கிறாரு. முருகன் வேண்டிக்கிட்ட நேரம் உங்க அம்மா உண்டாயிருச்சு. 10வது மாசம் நிற மாசம் உங்க அப்பா பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு வரையில பஞ்சாமிரத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைய உங்க அம்மா வாசப்படியில உட்கார்ந்துருக்க. இந்தாடி முருகன் பிரசாதம் அப்படின்னு பஞ்சாமிரத்தை கையில கொடுத்தாரா இல்லையா? உங்க அம்மா உள்ளங்கையில வாங்கி ஊத்தி நக்கிச்சா இல்லையா? இடுப்பு கடுத்துருச்சு, பிறந்துருச்சா பிள்ளை. தூக்கி பார்த்தா உங்க அப்பனுக்கு சந்தோஷம் தாங்கல, ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. அப்ப வச்சாருவாரு, அட நக்கி மகனே அப்படின்னு. பஞ்சாமரத்தை நக்கையில பிறந்ததுனால நக்கி மயனா உட்காந்து யோசிப்பேன் போட்டுருக்கலாம். சரி, பஞ்சாமரத்தை நக்கையில பிறந்ததுனால நக்கி மயனே. எங்க அம்மா சர்பத்தை குடிக்கையில பிறந்திருந்தா குடிக்கு மேனே. எங்க அம்மா முறுக்க வாங்கி கடிக்கிற வந்துட்டா கடிக்கு போயினே. எங்க அம்மா ஐஸ் வாங்கி சப்பையில வந்துட்டா சும்மா தப்பி. நீங்க வாட்டுக்கு சொல்லிவிட்டிய காலையில நாடகம் முடிச்சுட்டு போயில என் பங்காளி எவ்வளோ போனா பாரு குடிக்குமே கடிக்குமே. அதெல்லாம் சும்மா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. ஆதவன் காரனுக்கு ஏதாவது இம்மிடியேட்டா ஒண்ணு பண்ணியாகணும். உனக்கு நாடகத்திற்கு கோய்க்குமாய்க்கு வைத்தது நாடகம் சிறப்பா இருக்கிறார். நல்ல நடிகர் வந்தா பத்தாது, இசைக்கலைஞர் பத்தாது. எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தெய்வமா ஒளிவரிக்க பத்தியா என் பங்காளி யாராருக்கு என்னென்ன செய்யணும்னு நம்ம மேலே கவனமா உட்கார்ந்துருக்காரு பத்தியா. நல்லா சிரிச்சமா உட்கார்ந்து அடியால் மாதிரியே இருக்க அப்படி பறையா துணி போவதற்கு நம்ம 2 பேரும் புரிக்க பொட்டாட்டி மாதிரி. அதுக்காக காலையில பொட்டாட்டி கூப்பிடுறாங்க. நீ வேறடா ஒற்றுமை. எவ்வளவு பெரிய ஆளுகளை போட்டாலும் மைக் செட் நல்லா இருந்தா நாடகம் நல்லா இருக்கு. வச்சுக்கிறீங்க 50,000 ரூபாய்க்கு நீங்க நாடகம் போட்டாலும் மைக் அடிச்சீங்கன்னா நாடகம் நல்லா இருக்காது. நாடகம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன மைக் செட் வச்சா நாடகம் நடத்தினாங்க. டிஆர் மகாலிங்க இந்த கிட்டப்பா உள்ள காலத்துல கிடையாதுல. காரணம் வேற. ஏன்னா அப்பெல்லாம் மைக் செட் இல்லாம நாடகம் நடத்தினா அப்ப இருந்தது கூட 8 கட்ட கிட்டப்பா. இங்க இருந்து போனாலும் 8 வயலுக்கு அந்த பக்கம் கேட்கலாம். ஆமா, அப்ப உள்ளதெல்லாம் 8 கட்ட கிட்டப்பா. இப்ப நம்ம இருக்கிறவரை 1.5 கட்ட உடையப்பா. அதனால சத்தம் இங்க இது இருந்தா தாண்டா நமக்கு சத்தம். முன்னாடி பாடுனா பின்னாடி கேட்க மாட்டேங்குது. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு சோழமையில் ஒளி ஒளி அவர்களுடைய ஒளிமிக்க சாமனம் எங்களது ரேவதி சவுண்ட் சர்வீஸ் லட்சுமி உரிமையாளர் அன்பு சகோதரர் சி அழகவரில் எங்களை கிடைக்கும் சார்பாக நன்றி நடிகர் வணக்கம்.